விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீங்க. உங்களை நம்பி நிற்கிறவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்கள். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவனுக்கு நல்லவனா இருக்க முடியாது. உங்களை விமர்சிப்பவர்கள், வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நேசிப்பவர்கள் நாம இருக்கணும். பிழை யாருடையதாக இருக்கட்டும், திருத்துபவர்கள் நாம இருக்கணும். அதனால அவர் அதை பேசுறாரு, இதை பேசிட்டார், இதெல்லாம் பேசுகிறேன். இனிமே தம்பி வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை. நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் இல்லை. அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் 15-20 ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு களத்துல நிறைய வேலை இருக்கு. இது அண்ணன் கட்சி, அது தம்பி கட்சி, அது அவர் பாடு, அவர் பார்த்துக்கணும். இது நம்ம வேலையை நீங்க நான் உங்களை சரியாக கற்பிக்கவில்லை, வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை அது நீங்கள் ஒரு சிறு பிழை செய்தாலும் அது என்னையும் கடந்து உலகம் தலை சிறந்த வீரன் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனுக்கு பணியாய் அதை கவனம் வச்சு நீங்க பணியாற்றும். தகவல் தொழில்நுட்பத்தில் இன்னும் ஒருங்கிணைந்து புதிய புதிய பொறுப்பாளர் எல்லாரும் தகவல் தொழில்நுட்பம் தான் இணைஞ்சுக்கிட்டு, இந்த தொழில்நுட்பத்தில் இணைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதை கடத்துங்க. இப்ப தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த ஒரு காணொலி வருதா, சரியா இருக்கா, உடனே நீங்க உங்க நட்பு வட்டத்தில் உங்க இணைப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடத்துங்க. இவ்வளவுதான். ஏனென்றால் நமக்கு பொருளாதார வலிமையும் இல்லை, நமக்கு ஊடக ஆதரவும் இல்லை, ஊடக ஆதரவு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகமா மாறணும். எப்படி மாறணும்? தலைவனுக்கு கருவி இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே கருவியா ஏந்தலாம், ஆயுதமா ஏந்தலாம்னு அவர் முடிவெடுத்தது போல நமக்கு ஊடகம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகம். என்னடா இந்த இருக்கு செல்போன், இதுதான் என்னுடைய தொலைக்காட்சி, இதுதான் என்னுடைய வலைக்காட்சி. இப்ப இதையும் தாண்டி நாம் எங்கள் தேசம் என்று ஒரு வலை தொலைக்காட்சியை உருவாக்குறோம். அது தொலைக்காட்சி தான் உருவாக்குறோம். ஆனால் இப்ப தேர்தல் வரைக்கும்